Welcome to my channel Teach by Caris. Please subscribe. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கடிகாரத்தில் காட்டுற பிரதிபலிப்பு நேரம் அதன் விளக்கமும். வினா உண்டு. ஒரு கடிகாரத்தில் நேரம் 3:15. அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் என்ன? இது எப்படி காண்றோன்னு பார்ப்போம். அதாவது ஒரு கடிகாரத்தின் பிரதிபலிப்பு நேரம் காண்றதுக்கு நாங்கள் 12 மணியிலேருந்து என்ன நேரம் தந்திருக்கோ அதை கழிக்கணும். இங்கே 3:15 தந்திருக்குண்டா கண்ணாடியின் பிரதிபலிப்பு காண்றதுக்கு 12 மணியிலேருந்து 3 மணி 15 நிமிடத்தை கழிச்சா 8 மணி 45 நிமிடங்கள் வரும். அதாவது இதில் மேலே தரப்பட்டுள்ள வினாவின் விட 8 மணி 45 நிமிடம் ஆகும். 3 மணி 15 நிமிடத்தின் கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் 8 மணி 45 நிமிடம். வினா 2. ஒரு கடிகாரத்தில் நேரம் 11 மணி 45 நிமிடம். அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் என்ன? இதுவும் அதே போல தான் முதலாவது கேள்வி பார்த்த மாதிரி பிரதிபலிப்பு நேரம் காண்றதுக்கு 12 மணியிலேருந்து எங்களுக்கு தரப்பட்ட நேரத்தை கழித்து வார விட தான் பிரதிபலிப்பு நேரம். ஆனால் இதில் நாங்கள் 12 மணியிலேருந்து 11 மணி 45 நிமிடத்தை கழிக்க 15 நிமிடம் வரும். ஆனால் வெறும் 15 நிமிடம் படியாக போடக்கூடாது. இதில் 12 மணி, அதாவது நள்ளிரவு 12 மணி 15 நிமிடம் தான் இதென்ற விட. இதில் 2 விட தந்துருக்கு. பின்னும் சில விடையில் 15 நிமிடம் மட்டும் தந்துட்டு 12 மணி 15 நிமிடம் மட்டும் தந்திருப்பினோம். ஆகவே இதில் சரியான விட 12 மணி 15 நிமிடம், அதாவது நள்ளிரவு 12 மணி 15 நிமிடம் தான் இந்த 11 மணி 45 நிமிடத்தின் சரியான விட. வினா 3. ஒரு கடிகாரம் 12 மணி, அதாவது நள்ளிரவு 12 மணி 45 நிமிடம். அதன் கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் என்ன? இதுவும் அப்படித்தான். ஒரு 12 மணி நேரத்திலேருந்து இதை கழிச்சு விடுறதான். 12 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி 45 நிமிடத்தை கழிச்சா 11 மணி 15 நிமிடங்கள், அதாவது 11 மணி 15 நிமிடம் இது இந்த பிரதிபலிப்பு நேரம். இங்கே என்ன மாதிரி கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் மட்டும் தந்தால் நாங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுருக்கணும். ஒரு 12 மணியிலேருந்து, அதாவது 12 மணியிலேருந்து வினாவில் தரப்பட்டுள்ள நேரத்தை கழிச்சிட்டு வார விட தான் கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் மேலும் ஒரு வீடியோவோட சந்திப்போம். நன்றி.